அஷ்ஹது நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு மற்றும் ஒரு காணொளி ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். கடந்த வெள்ளிக்கிழமையிலிருந்து இன்று வரைக்கும் இடையிலான காலப்பகுதிகள் உலகில் பல பகுதிகளிலும் பெருவாரியான மக்கள் இஸ்லாமிய மார்க்கத்தினை தழுவி உள்ளதாக தகவல்கள் வந்துள்ளன. மாஷா அல்லாஹ். அதில் அமெரிக்கா, கனடா, ஜப்பான் போன்ற நாடுகளில் குறிப்பாக அதிக அளவிலான பெண்கள் இஸ்லாமிய மார்க்கத்தினை தழுவி நேர்வழி பெற்றுள்ளார்கள். அப்பெண்களிடம் எதனால் இத்தனை காலம் இல்லாமல் அதுவும் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டீர்கள் என்ற கேள்வி எழுப்பப்பட்ட போது அதற்கு அவர்களின் பதில் உலக மக்கள் அறியாமையில் கூறிக்கொண்டிருப்பதை போல நாங்களும் இஸ்லாம் என்பது தீவிரவாதம் நிறைந்த மார்க்கம், பெண்களை அடிமைகளாக ஹிஜாபிற்குள் முடக்கி வைத்திருக்கிறது என்று எண்ணிருந்தோம். ஆனால் எப்போது காசா மீதான போர் நிலவரங்கள் ஆரம்பித்ததோ அதிலிருந்து அவர்கள் மீதான அடக்குமுறைகளை இந்த கண்களால் கண்ட பின்னர் காசா மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட இரக்கமற்ற செயல்களை இந்த செவிகளால் கேட்ட பின்னர் உண்மை கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பித்தது. முஸ்லிம்கள் தீவிரவாதிகளும் அல்ல, இஸ்லாம் தீவிரவாத மார்க்கமும் அல்ல. இவை யாவும் சிறிது சிறிதாக உணர்ந்த பின்னரே சிந்திக்க ஆரம்பித்தோம். இஸ்லாத்தை பற்றி படிக்க ஆரம்பித்தோம். திருக்குர்ஆனில் என்ன உள்ளது என்ற உண்மையை அறிந்தோம். உண்மை தெளிவான பின்னர் நேர்வழி எது என்பது வெளிப்பட்ட பின்னர் எப்படி தவறான வழியில் இருப்பது, அதனால் காலதாமதம் இன்றி ஒரே இறைவனின் நேர்வழி மிக்க உண்மை மார்க்கத்தை தழுவிக்கொண்டோம். அல்லாஹுக்கே எல்லா புகழும், அல்ஹம்துலில்லாஹ் என்றார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல் குர்ஆன் அத்தியாயம் 2 வசனம் 26 கூறுகிறது, நிச்சயமாக அல்லாஹ் கொசுவையோ அதிலும் அற்பத்தில் மேற்பட்டதையோ உதாரணம் கூறுவதில் வெட்கப்பட மாட்டான். இறை நம்பிக்கை கொண்டவர்கள் நிச்சயமாக உதாரணமானது தங்கள் இறைவனிடமிருந்து வந்துள்ள உண்மை என்பதை அறிவார்கள். ஆனால் இறை நம்பிக்கையற்ற காவிர்களோ இவ்வித உதாரணத்தின் மூலம் இறைவன் என்ன நாடுகின்றான் என்று ஏளனமாக கூறுகின்றார்கள். அவன் இதை கொண்டு பலரை வழிகேட்டில் விடுகின்றான், இன்னும் பலரை இதன் மூலம் நல்வழிப்படுத்துகின்றான். வேறு யாரையும் அவன் அதனால் வழிகேட்டில் ஆக்குவதில்லை. சுப்ஹானல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு காணொளி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.